ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஏற்காடு அண்ணா பூங்கா பார்ப்போம். ஃபஸ்ட்டு டிக்கெட் எடுக்கணும், இல்லைன்னா அலோவ் பண்ண மாட்டணும். அதை ஃபஸ்ட்டு பண்ணும். ஓகே, டிக்கெட் எடுத்தாச்சு, உள்ளே வந்தாச்சு. என்ட்ரன்ஸில் உள்ள ஃப்ளவர்ஸ் தானே பார்த்தீங்க. கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ணி கொஞ்சம் ஃப்ளவர்ஸ் வச்சுருக்கு. என்ன டார்க் கலரில் இருக்குது, ஃப்ளவர்ஸ் எல்லாம் நல்ல டார்க் கலரில் இருக்குது. கிளைமேட்டு கூலாக இருக்குது. அதனால் சாமந்தி பூவை பாருங்க, என்ன அழகாக இருக்குன்னு. இது கொஞ்சம் தொட்டியில் வச்சுருக்காங்க. டாலியா கொஞ்சம் நல்லா நிறைய வச்சுருக்காங்க. இந்த கிளைமேட்டு நல்லா வரும் போல். ஏன்னா ஒரே சேட்டை, தனியாக ஒரே வீடியோ எடுப்பு. ஃப்ளவர்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது? ரொம்ப அழகாக இருக்கா? சூப்பராக இருக்கு. நெக்ஸ்ட்டு இனி வரணுமா இங்கே ஏற்காடு? ஆமாம். அவள்கிட்ட கேட்டால் இனி எப்படா ஏற்காடு கூட்டிகிட்டு வேணும். சரி, இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது? சூப்பராக இருக்கு. என்ன ரெட் கலரு? நீ வாங்கி தருவியா? வாங்கிதெல்லாம் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், என்ன அழகாக இருக்குது. ஒயிட் கலர் டாலியா, எல்லோ, நிறைய கலர் இருக்குது. ரெட்டு, ரோஸ் கலரு, பிங்கு, வயலட்டு, நிறைய கலர்ஸ் இருக்கு. ரெட்டு கொஞ்சம் நல்லா இருக்குது. ரெட் கலர் பார்த்தாரு மகளுக்கு சேட்டை. என்ன பண்ணுற? நான் நல்லா இருக்கு, நான் ஒன்றும் பண்ணல. அவள் ஜாலியாக செல்ஃபி எடுத்துகிட்டு இருக்கியா? டாலி பூவை பார்த்தீங்களா நண்பர்களே, எவ்வளோ அழகாக இருக்குது. இந்த கிளைமேட்டில் நீங்கள் ஏற்காடு வந்தால் இதெல்லாம் பார்க்கலாம், மிஸ் பண்ணாதீங்க. கண்டிப்பாக வந்து பாருங்கள் ஃபேமிலியாக, ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வாங்க. சேலத்துலேருந்து 35 கிலோமீட்டர் தான் இருக்குது. ஸோ வந்து பாருங்கள், இந்த கிளைமேட் ஜில்லுன்னு இருக்கும். இந்த பக்கம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் செடியெல்லாம் வச்சுருக்காங்க. பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், மகேந்தி, டாலியா, வேறு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டைப்ஸு. ஃபோட்டோஸ் எல்லாம் எடுக்க நிறைய இடம் இருக்குது, ப்ளேஸஸ் நிறைய இருக்குது. நீங்கள் வந்தால் ஃபோட்டோ எடுக்கலாம். மார்னிங்கே வந்ததுனால பிரச்சனை இல்லை.
கொஞ்சம் வீடியோ அப்படி எடுக்கலாம் இதுதான் நம்ம. இது கொஞ்சம் நல்ல அழகாக இருக்குது. டாலியா முட்டு. மகளுக்கு நீ எப்படியாவது பார்க்கில் போய் விளையாடணும் ஒரே கூப்பிடாக்கம். இங்கே இதெல்லாம் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்த பிறகு பார்க்கில் விளையாடக்குள்ள ப்ளேஸ் எல்லாம் இருக்குது. சைக்கிளிங் அந்த மாதிரி எல்லாமே இருக்குது. சைக்கிளிங் பண்ணலாம். ஊஞ்சால் இருக்குது, சறுக்கு இருக்குது. டைம் ஸ்பெண்ட் பண்ண உள்ள இடம் எல்லாம் ப்ளேஸ் எல்லாம் இருக்குது. இதில் ஒரு 2 hours ஸ்பெண்ட் பண்ணலாம். மகா ஏதோ ஒற்ற ஓட்டம் சறுக்கில் ஏற போகிறாலாம் சொல்லிட்டு ஒற்ற போட்டுக்கு அங்கே நடந்து தான் வரணும். அவள் தெரியாமல் ஸ்பீடாக அங்கே போய் ஏறியா. ரொம்ப ஹைட்டு. ஹாய் 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 ஓடவே நண்பர்களே, பார்த்தீங்களா ஓடி வர சறுக்கு போனோம் ஓடி வரோம். சிரி தாங்க முடியல. என்ன சறுக்க முடியலை, ஆனால் சூப்பராக இருந்து. சைக்கிளுக்கு போகிறேன் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ். சைக்கிளில் ஏறவே முடியலை, என்ன சவுட்ட தான் முடியலை. சைக்கிள் சவுட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். சின்ன சைக்கிள்னா சவுட்டி இருப்பேன். இந்த பக்கமா ஆனால் சூப்பராக இருந்து. இந்த பக்கம் வந்து சவுட்டு அதில் ஒன்றால முடியல இல்லையா. இறங்கு. சரி ஓகே, அதில் யார் யாரிட்டே. இது இது நல்லா தான் இருக்கு. அப்படியே பின்ன அவள் கொஞ்சம் நேரம் மிதிச்சிட்டா. ஓகே, கிளம்பி வான்னு கூப்பிட்டேன், வந்துட்டா மகா. நெக்ஸ்ட்டு ஊஞ்சல் ஆடணும்னாச்சு. எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கு. இந்த ஊஞ்சல் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே ஓகே. ஏற்காடு அப்படி இருக்கு? ஏற்காடுன்னா ரோஸ் கார்டன் போனேன், அந்த சைக்கிள் சவுட்ட முடியல. சரி ஓகே, ஏற்காடு வந்து இங்கேயாவது 3 சைக்கிள் இருக்கு. இந்த 3 சைக்கிள்ல சரி மிடில் உள்ள சைக்கிளை எடுக்கும். சைக்கிளை பண்ணுறது சரி ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே பார்த்துட்டு 2 செல்ஃபி எடுப்போம்னு சொல்லி 2 செல்ஃபியும் எடுத்து 2 ஃபோட்டோ எடுத்துட்டு அப்படியே அந்த இடத்த பார்த்துட்டு ப்ளேஸை பார்த்துட்டு முடிச்சிட்டோம். ஃபோட்டோஸ் எடுக்க நல்லா தான் இருக்குது. நீங்களும் இங்கே வந்து இந்த மாதிரி ஃபோட்டோஸ் எல்லாம் எடுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.